அடுத்ததாக பேச இருக்கிற விஜயதரனும் வந்து நிறைய போன முறையே இந்த நம்ம நிகழ்த்தின அமர்வு குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் விஜயதரனுக்கும் இந்த முறையில் நம்ம ஒரு மேடை கொடுத்து அவர் தன்னுடைய தரப்பெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் தான் விஜயதரனுடைய நாவலும் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் ஏதிலின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. விஜயதரன் அவருடைய பார்வை அகதி இலக்கியம் என்னவா இருக்கிறது, ஈழத்தமிழர்களுடைய பார்வை தமிழர்கள் ஊடாக என்னவா பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தொகுத்து நம்மிடையே பேச விஜயதரன் வந்திருக்கிறார். ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் விஜயதரன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் தோம் பிரபா பெரிய ஒரு அறிமுகத்தோடு வந்து கூப்பிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பேசின தோழர் வந்து ஒரு மேலோட்டமான அந்த அவருடைய தலைப்பில் ஒரு அறிமுகம் கொடுத்து ஆழ்ந்த அறிமுகம் கொடுத்து என்னுடைய தலைப்புக்கான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தொடர்ந்து இலங்கை அப்படின்றதும் ஈழம் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இல்லை குறிப்பிட்ட ஆட்களுடைய விருப்பங்களாகவும் அதனுடைய அபிலாஷைகளாக மட்டுமே தொடர்ந்து செயல்பாட்டிலும் கருத்தியல் உருவாக்கத்திலும் இலக்கியங்களிலும் செயல்பாடுகளிலும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுடைய விளைவுகளில் தான் அகதி இலக்கியம் என்ற ஒரு தலைப்பே வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பே வந்து இந்த அகதி இலக்கியம் அப்படின்ற தலைப்பே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருடங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இந்த நாங்கன்ற வார்த்தையும் நான் ஏன்னு கொஞ்சம் பின்னாடி போகிறப்ப அப்படியே சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, அகதி இலக்கியம் அப்படின்றது நம்ம ஏன் பேசப்படணும், அது என்ன அகதி இலக்கியம்? ஆல்ரெடி வந்து இங்கே வந்து புலம்பெயர் இலக்கியம்னு ஒன்று பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்னது அகதி இலக்கியமாக தனியாக பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இந்த வார்த்தை பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்தே இந்த வார்த்தைக்கு விளக்கம் கேட்டாங்க. நான் இந்த உரைக்கு நான் தயார் செய்யும் பொழுதும் கூட முதல்ல இதிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து தமிழுக்கும் இல்லை தமிழகத்துக்கும் புலம்பெயர்வு, ஏன் உலகத்துக்கே வந்து புலம்பெயர்வு அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது. காலங்காலமாக மனிதர்கள் என்பது தொடர்ந்து புலம்பெயர்ந்து கொண்டே இருப்பவர்கள், அது எல்லா காலத்திலையும் இருக்குது. ஆனால் திடீர்னு இப்போ என்ன இந்த ரெஃப்யூஜி லிட்ரேச்சர் அகதி இலக்கியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அது வந்து முழுக்க ஒரு நவீனமான அரசு உருவாக்கத்துக்கு பின்னாடி 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி அரசு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடு அப்படின்ற நேஷன் அப்படின்ற ஃபார்மேஷனுக்கு அப்புறம் அந்த நேஷன்லேருந்து இன்னொரு நேஷனுக்கு போகிறப்ப அது இடைப்பட்ட ஆட்களை என்ன மாதிரி வகைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு பின்னாடி உருவானது இந்த ரெஃப்யூஜின்ற வார்த்தை. ஏன்னா ஒரு நாடுகளை விட்டு மனிதர்கள் கடக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறார்கள் அப்படின்றது தான். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தேசிய அரசுகள், இதுதான் நாடு, மொழி, இனம், ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்ட பின்னாடி உருவான ரொம்ப உறுதியாக உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் வந்து ரெஃப்யூஜி. அதாவது இந்த அகதிகள் என்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமூகம், குழு, இனம், மொழி, குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக அவர்கள் அந்த நாட்டில் இருப்பதற்கு எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு அனுமதி பெற்றோ அனுமதி பெறாமலோ செல்வதற்கு பேர் அகதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம புலம்பெயர் அகதிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப புதுசு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து தொடர்ந்து மக்கள் புலம்பெயர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ இந்த ரெஃப்யூஜின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இந்த மாதிரி நாடுகள் தனியாக பிரியல. தோழர் கூட ஒரு வார்த்தை சொன்னார், 70களில் வந்து இங்கேருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன சமூகத்தில் வந்து 83களுக்கு பின்னாடி இப்போ அது எல்லாமே கொஞ்சம் குறுகலாக ஆகுது. இன்னும் சரியாக சொல்லப்போனோம் அப்படின்னா, இலங்கைக்கு தமிழுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கப்படுத்திக்கிறேன். இந்த புலம்பெயர்வு இலக்கியம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை முதல்ல அது மலையகத்துக்கும் இல்லை பிஜி தீவுகளுக்கு, மொரீசியஸுக்கு இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனவர்கள் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்ல புலம்பெயர் இலக்கியம். அதன் பின்னாடி 80களில் இலங்கையில் போராட்டம் காரணமாக ஐரோப்பாவுக்கு செல்லப்பட்டவர்களுடைய எழுத்துக்கள் தான் புலம்பெயர் இலக்கியம். சரி, அப்போ தமிழில் அகதி இலக்கியம் அப்படின்னு நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இலங்கையிலிருந்து போரினால் பாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு வந்த இன்றும் அகதியாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் ஐரோப்பாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் அகதியாக இல்லை, புலம்பெயர்ந்து போய் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமை பெறப்பட்டு அவர்களுடைய பாடுகளை தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அது வேறு. இங்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து அகதிகளாக இன்னும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பாடுகளை தொடர்ந்து எழுதப்படுவதும் கவனம் பெறப்படுவதுமான இலக்கியங்களே அகதி இலக்கியங்கள் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். சரி, இது ரெண்டுக்குமான என்ன வித்தியாசம், ஏன் இப்படி ஒரு வகைப்பாடு தேவை அப்படின்னா,
எப்படி எல்லா இடத்திலும் சாதி செயல்படுகிறதோ, எல்லா இடத்திலும் வர்க்கம் செயல்படுகிறதோ, அகதிகளிடமும் இந்த சாதியும் வர்க்கமும் செயல்படுகிறது. ஐரோப்பாவுக்கு சென்று இருக்கக்கூடிய அகதிகளுடைய எழுத்துக்களும் அவர்களுடைய பாடுகளும் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட அளவுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக பேசப்பட இருக்கக்கூடிய அகதிகளுடைய பாடுகள் பேசப்படவில்லை. ஏன் அப்படின்ற கேள்வியில் தான் இது புறப்படுது. ஏன் அப்படின்னா, ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடியவர்கள் இலங்கையில் ஆதிக்க சாதிகளாக இருக்கிறார்கள், வசதி பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலேருந்து இப்போ மெஜாரிட்டியை எடுத்துக்கிட்டாலும் பெரும்பான்மையான அவர்களுடைய போக்கும் அப்படித்தான் இருக்கும். தமிழகத்துக்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சாதிகளாக இருக்கிறார்கள் அல்லது பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய, இந்த பொருளாதாரத்தில் மிக பின்தங்கியவர்கள் இல்லை சாதி ரீதியாக தங்களுடைய ஆதிக்க சாதிகளாக இருக்கக்கூடியவர்கள்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு பெர்சன்டேஜ். இந்த அகதிகள் அப்படின்ற இலங்கையிலிருந்து வர்றாங்கல்ல, அதில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒன்று வடக்கு கிழக்கிலேருந்து வரக்கூடிய அகதிகள். இவங்க வந்து இப்போ ரேஷியோவில் இப்போ கிட்டத்தட்ட 70,000 பேர் அகதிகளாக தமிழக முகாம்கள் இருக்காங்க. 110 முகாம்கள் இருக்காங்க. இந்த ரேஷியோ கொஞ்சம் கம்மி தான். அதாவது 70,000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் வந்து வடக்கு கிழக்கிலேருந்து வரக்கூடிய அகதிகள். சரி, இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில் 1948 வந்து ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன அப்படின்னா, இலங்கையில் அப்போ தான் சிலோன் குடியுரிமை சட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மலையக மக்கள் வந்து குடியுரிமையை வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுது. அதாவது 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு பிரிட்டிஷாருடைய காலத்தில் தேயிலை தோட்டங்களுக்கு சென்று அங்கு காடுகளை வெட்டி இன்னும் இலங்கையுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பலமாகக்கூடிய இந்த தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்கள் அங்கு குடியுரிமை இல்லாதவர்களாக ஆக்கப்படுறாங்க. இந்த மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாஸ்திரியுடைய ஒப்பந்தத்தில் 1964 ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 9 லட்சம் பேரையும் வந்து தனியாக பிரிக்கிறாங்க. 2 பிரிவு. அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது ஒரு ரேஷியோ ஒன்று இருக்கும் பாருங்கள். 5 லட்சம் பேர் இந்தியாவுக்கு, 3 லட்சம் பேர் வந்து இலங்கைக்கு, மீதி 1.5 லட்சம் பேரை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, எதிர்காலத்தில் பார்த்துக்கோ முடிவு பண்ணி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, 1974 இன்னொரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்திரா காந்திக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கும். என்ன அப்படின்னா, அந்த 1.5 லட்சம் பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 2ஆக பிரிப்போம், 75 உங்களுக்கு 75 எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒப்பந்தத்தில் பிரிக்கிறாங்க. அதான் யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் மக்கள் அதை பகுதி பகுதியாக பிரிக்கிறாங்க. யார் என்னென்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் பகுதி எண்ணிக்கையின் அடிப்படையில் மனிதர்கள் பிரிக்கக்கூடிய இந்த பிரச்சனை நடக்குது. இது என்ன ஆகுதுன்னா, 65லேருந்து 83 வரைக்கும் இந்த மக்கள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே வர்றாங்க? தமிழகத்துக்கு வர்றாங்க. வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ரீபேட்ரேஷன் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. 83களில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஈழப் போராட்டத்தினுடைய ஆயுத போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கிறப்ப வடக்கு கிழக்கில் இருந்தும் அகதிகள் வந்து தமிழகத்துக்கு வர்றாங்க, இவங்களும் வர்றாங்க. அப்படின்றதுனால எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த ரீபேட்ரேஷன் ப்ரோக்ராம் நிறுத்தப்படுது. டிஎஸ்எஸ் ராமானுஜம்ன்ற கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படுது. அதோடு யார் என்ன அப்படின்ற கேட்டகரியே இல்லாமல் எல்லாரையும் கொண்டு வந்து அகதிகளாக போடுறாங்க. நீங்கள் மலையகத்தில் இருந்து இந்திய பாஸ்போர்ட் இந்தியாவுக்கு வருவதற்கான உங்களுக்கு உரிமை இருந்திருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் எல்லாருமே கொண்டு வந்து அகதிகளாக வந்து இங்கே போட்டு விட்டுட்டு அதோட கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் இவர்கள் யார் என்னன்ற பேச்சே கிடையாது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அகதி முகாமில் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான் கிட்டத்தட்ட 45,000 பேர் இருக்காங்க. மொத்தம் கிட்ட 70,000 பேரில் 45,000 பேர். இது 2008 இலங்கையில் இருந்து வந்த ஒரு குழு, அதாவது பாராளுமன்ற குழுவினுடைய தகவலின்படி கிட்டத்தட்ட 45,000 பேர் யாருன்னா இந்திய வம்சாவளிகளை சேர்ந்த தமிழர்கள் தான் வந்து இங்கே முகாம்களில் இருக்காங்க. அவங்க யார்? ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவுடைய தொடர்புடைய தமிழ்நாட்டில் பிறந்த தாய் தந்தைகளுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இவர்கள் யாருன்னா இதுலேயும் பெரும்பான்மையான மக்கள் யார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள். இந்த தகவல்களும் இந்த விவாதங்களும் இல்லை இவர்களை பற்றிய குறிப்புகளும் எங்குமே பெரிய அளவில் ஆவணப்படுத்தப்படவில்லை. இது பற்றின என்ன சொல்றது, இலக்கியங்களை பேசக்கூடிய கருத்துக்களைத்தான் அகதி இலக்கியம்னு சொல்கிறோம். அதாவது அகதிகளுக்குள்ளேயும் தமிழ் தேசிய இல்லை சொல்லக்கூடிய வெள்ளாள தேசியங்களால் ஒடுக்கப்படக்கூடிய, ஏன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட கடந்த 50 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈழத்தை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னாடி அரசியலை பேசக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்குள் கிட்டத்தட்ட 30-35 வருஷங்களாக ஒரு பக்கம் அகதிகளாக வந்தவங்க வந்து நடத்தப்படுறது. ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் வம்சாவளிகளை சேர்ந்த மக்களே அகதி முகாம்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பேச விடாமல் இல்லை அதை வந்து யாருமே பேசலை. நீங்கள் எல்லா இலக்கியங்களையும் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி,
ஈழ இலக்கியங்களில் வந்து இவர்களுடைய புத்தகங்கள் வெளியிடப்படுவது தமிழ்நாட்டில், இவர்களுடைய கூட்டங்கள் நடத்தப்படுவது தமிழ்நாட்டில், தமிழகத்தில் வைத்து தான் இவங்களுடைய எல்லாமே. ஆனால் இவர்களை பற்றின பதிவுகள்னு ஒன்று இருக்குல்ல, இவர்கள் எல்லாமே பல எழுத்தாளர்கள் தமிழக முகாம்களில் தங்கியிருக்காங்க, இந்த முகாம்களுடைய சூழலில் இருந்திருக்காங்க. ஆனால் இதை பற்றின எந்த விதமான பதிவுகள் இது கடைசியாக வந்து அஷோரான்ற ஒரு நாவலில் ஒரு போர்ஷன் வந்திருக்கும். அது தாண்டி வந்து இதை பற்றின பதிவுகளாக வந்து எதுவுமே இல்லை. அப்படி எங்கேயுமே பதிவு செய்யப்படாத தொடர்ந்து இந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பதிவுகளை உள்ளடக்கியதே அகதி இலக்கியம். அதாவது இவங்கெல்லாம் யார் அப்படின்ற ஒரு நான் அகதின்ற வார்த்தைன்ற வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு போட்டுரும். லிட்டராக இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லீகல் இமிக்ரன்ஸ், அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். இந்த குடியேறிய மக்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் ஆக்டும் படி இவர்களை வந்து ஒரு முகாமுக்குள்ள அடைச்சி வைக்கணும், தொடர் கண்காணிப்பில் வைக்கணும். இவர்களுக்கான எந்த விதமான கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எதுவும் கிடையாது. இப்போ கொஞ்சம் அவங்களுடைய நிலை மாறி இருந்தாலும் அவர்கள் இத்தனை நாளாக என்ன இருப்பாங்கன்னா 10க்கு 10 அறையில் நெருக்கமாக வளர்க்கப்பட்டவர்கள். நீங்கள் வந்து முகாம்களுடைய இப்போ கொஞ்சம் மாறி வேறு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. பழைய முகாம்களை போய் பார்த்தீங்கன்னா ஒற்றை செங்கலான வீடுகள். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமான இடைவெளி வந்து ஒற்றை செங்கல், ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்குமான இடைவெளி வந்து 2 அடி. இப்போ ஏற்பட்ட இதுகளில் மொத்தமாக குமிக்கப்பட்டவர்கள் 35 வருடங்களாக யாரும் இதை பற்றி பேசலை. இந்த மக்களுடைய குடியுரிமைகள் பற்றியோ இந்த மக்களுடைய வாழ்வியல் மேம்படுத்துதல் பற்றியோ பேசப்படலை. இது பற்றி பேசப்படக்கூடிய இலக்கியங்கள் தான் வந்து அகதி இலக்கியங்களாக நாங்கள் வகைப்படுத்துகிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இலக்கியங்களாக பார்த்தோம் அப்படின்னா, பத்திநாதன் எழுதிய போரின் மறுபக்கம், தகிப்பின் வாழ்வு, தமிழகத்தில் ஈழ அகதிகள், அந்தரங்கம், எஸ்ஏ உதயனுடைய தெம்மாடுகள், அப்புறம் ஞானசூரி எளிய நாடிலி, அதுக்கப்புறமா வந்து ஞானசூரி, சிவா, சரவணன், அப்புறம் விஜித்திரன், நாங்கள்லாம் சேர்ந்து எழுதின நிழலுக்குள் மறையும் நிலம், குருதிவழியும் பாடல், ஏதிலி, மரண வீட்டின் முகவரி, சிவா எழுதின 3 தலைமுறைகள், அதுக்கப்புறம் பாலன் எழுதிய சிறப்பு முகாம், சித்திரவதை முகாம். அதன் பின்னாடி ரொம்ப முக்கியமான இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, முகாம்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது தொடர்ந்து வந்து நான் சொன்ன இந்த 2 கேட்டகரியை சேர்ந்த 2 வகைப்பாடுகளை சேர்ந்த மக்கள், அவங்களுடைய 3ஆம் தலைமுறை குழந்தைகள், கிட்டத்தட்ட 90கள் 80களில் வந்தவர்களுடைய பிள்ளைகளாக இப்போ முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பதிவுகள். அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏன் இங்கே முகாம்களில் வந்து வைக்கப்படுறாங்க, அவங்களுடைய சூழல் என்ன, அவர்கள் என்ன மாதிரி உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சட்டவிரோத குடியேறியானேன்ற ஒரு தொகுப்பு. கிட்டத்தட்ட 35 வருட இந்த மக்களுடைய 1.5 லட்சம் மக்கள் வந்து இருந்து வெளியே இருக்காங்க, உள்ளே இருக்காங்கன்றதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து ஒரு 15 நூல்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் வந்து இன்றைய கல யதார்த்தம். நான் திரும்ப சொல்லுவேன் என்ன அப்படின்னா, வந்து ஈழ போராட்டத்திலையும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல் வந்து பேசப்பட கிடையாது. ஈழத்திலிருந்து ஈழ அரசியலால் அகதிகளாக்கப்பட்டவங்களுடைய குரல்களும் வந்து மீண்டும் மீண்டும் குறிப்பிட்ட ஆட்களுடைய வழிகளை பேசிய அவங்களுடைய குரல்கள் எதுவும் பேசப்படாமல் போய்விட்டது. இதுக்கு மேலும் இந்த ஒட்டுமொத்தம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த புலம்பெயர் இலக்கியங்களுக்குள்ள இவர்களையும் வைத்து பேசுறது வந்து சரிப்பட்டு வராது. இவர்களுடைய உரிமைகளையும் இவர்களுடைய குரல்களும் தனியாக பேசப்பட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவர்களுக்கு இங்கே ரொம்ப முக்கியம். அவங்க அங்கே ஐரோப்பிய நாடுகளில் வந்து இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனை யாருமே மறுக்கலை, அது வேறு. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும்னா இது ரொம்ப அடிப்படையான வாழ்வியல் பிரச்சனையோட ஒட்டி இருக்குது. நான் அதான் ஏதில் கூட நான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இங்கு முகாம்களில் ஒரு கழிவறை வசதி இல்லாமல் இல்லை ஒரு ஒற்றைச்சுவர் வீடுகளில் 10க்கு 10 ரூம்களுக்குள்ள 30 வருஷங்களாக அடக்கப்பட்டவர்களுடைய குரல்களை ஏன் ஒருத்தர் கூட எழுதணும் அப்படின்னு தோணலை. எனக்கு தெரிஞ்சு வந்து அரசியல் பரப்பில் வந்து ரவிக்குமார் அவருடைய எழுத்துக்களை தாண்டி இதை தாண்டி வேறு பதிவுகளே வரல. ஆனால் எல்லாருடைய கல செயல்பாடும் இங்கே நடக்குது அப்படின்னா, அகதிகளுக்குள்ளேயும் அகலுடைய பாடுகளுக்குள்ளேயும் இங்கே சாதியும் வர்க்கமும் செயல்படுது அப்படின்றது வந்து யதார்த்தமாக இருக்குது. அப்படி நீங்கள் பிரித்து பார்த்து இவர்களை கண்மறைப்பு செய்யும் பொழுது அவர்களை தனியாக எடுத்து அவர்களுடைய பாடுகளை சொல்ல வேண்டியது தேவை இருக்குது. அப்படின்றதான் அந்த அடிப்படையிலேருந்து தான் இந்த அகதி இலக்கியம் அப்படின்றத பேசுகிறோம். ஸோ இது அவர்களுடைய வாழ்வியல், அந்த வாழ்வியல் தொடர்பான படைப்புகளை இன்னும் கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னா, அவர்கள் சாதாரண மனிதர்களாக வெளியில் நடமாடுவதற்கு, கொட்டேஷனே தான், சாதாரண மனிதராக வெளியில் நடமாடுவதற்கு, வெளியில் சென்று வருவதற்கு 3 நாள் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வருவதற்கு 3 நாள் தான் வந்து உங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்கும். வேறு எங்கே போயிட்டு வரனாலும்
உங்களுக்கு கல்விக்கு, வேலைவாய்ப்புக்கு, இப்படி ஒரு மனிதன் தானாக ஒரு லைனில் போய் நிற்பாங்க. நான் இதில் கூட குருதியொலி பாடலில் கூட எழுதியிருப்பேன், வரிசையில் நின்று நான் ரேகை வச்சு நான் தான் என்னுடைய ரேகைக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நிலைமை இப்பவும் இருக்குது. குற்றப்பரம்பரை சட்டப்பற்றியெல்லாம் பேசியிருப்போம். இப்போ அதோடைய இன்னொரு வருஷன் வந்து இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்வியல் அது இருக்குது. இது எல்லாம் கடக்கப்படுவதற்கு இலக்கியங்கள் பேசப்பட வேண்டும், இந்த மக்களுடைய பாடுகள் பேசப்பட வேண்டும், இந்த மக்கள் பேசப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.